குருசினில் தொங்கி குருதியும் வாடிய கொல்கதா மலைதனிலே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கின்றோம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாட்களிலே உலகமெங்கும் கிறிஸ்தவர்களாய் காணப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் தேவாலயத்திலே கடந்து சென்று பஸ்கா பண்டிகை என்கிறதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்திருந்த பொழுது அவர் தம்முடைய சீடர்களோடு கூட ஆசரித்ததான அந்த கடைசி ராப்போஜனத்தை தேவனுடைய ஜனங்கள் நினைவு கூறுகிற ஒரு நாளாய் காணப்படுகிறது. இந்த பஸ்கா பண்டிகை குறித்து நாட்களில் தேவனுடைய ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான காரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு அவர்கள் கடந்து வந்ததுக்கு பிற்பாடு யூதர்கள் என்று அழைக்கப்பட்டதான எபிரேயர்கள் ஒவ்வொரு வருடமும் ஒரு வசந்த காலத்திலே அவர்கள் பஸ்கா பண்டிகையை கொண்டாடி வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய முற்பிதாக்களாய் காணப்பட்டதான ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு இவருடைய சந்ததியார் 400 ஆண்டுகளுக்கு மேலாக எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்ததுக்கு பிற்பாடு தேவன் அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க அவர் சித்தம் கொண்டு நம்முடைய தாசர்கள் மூலமாக அவர் விடுதலை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நாளிலிருந்து வரலாற்றிலே எகிப்தில் தொடங்கப்பட்டதான அந்த பஸ்காவை தேவனுடைய மக்கள் தேவன் விதித்தபடி நித்திய நியமமாக கொண்டு ஒவ்வொரு வருடமும் வசந்த காலத்திலே அவர்கள் ஆசரித்து வந்தார்கள். என்றாலும் இது ஒரு ஞாபகார்த்த ஒரு பலியாக அவர்கள் கொண்டாடி வந்தார்கள். எகிப்தில் அவர்கள் ஆசரித்ததான அந்த முதல் பஸ்காவை ஒரு பெரிய பலன் மிக்க ஒரு தியாக பலியாக மாறினது. தேவாலயம் கட்டப்படுவதற்கு முன் ஒவ்வொரு பஸ்கா பண்டிகையின் போது தேவனுடைய மக்கள் தங்கள் வீடுகளில் குடும்பமாய் கூடி ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு அதை சுட்டு கசப்பான கீரையோடும் புளிப்பில்லாத அப்பத்தோடும் புசித்து வந்தார்கள். மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், இந்த பஸ்கா பண்டிகை அவர்கள் ஆசரிக்கிறதான பொழுது எகிப்தில் பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் தம்முடைய வல்லமையினால் எவ்வளவு அற்புதகரமாக தங்கள் முன்னோர்களை விடுவித்தார் என்பதை குறித்த அந்த காரியங்களை தேவனுடைய மக்கள் நன்றியோடு கூட அவர்கள் நினைவு கூர்ந்து தங்களுடைய சந்ததியினருக்கு அதை எடுத்து சொல்லுகிற ஒரு நாளாய் அது காணப்பட்டது. இவ்வாறு தலைமுறையாக பிற்பாடு அவருடைய சந்ததியராய் காணப்பட்டதான எபிரேய மக்கள் தேவன் தங்களை மீட்டுக் கொண்டதையும் எகிப்திலிருந்து கர்த்தர் விடுதலை செய்த அந்த விடுதலையை பெற்று வெளியேறிய காரியங்களை குறித்தும் அவர்கள் சொல்லி நன்றியோடு கூட அவர்கள் நினைவு கூறுகிற ஒரு நாளாய் காணப்பட்டது. புதிய ஏற்பாட்டின் காலத்திற்குள்ளாய் கடந்து வருகிறதான பொழுது அதுபோலவே யூதர்களால் பஸ்கா பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாள் வரையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த இளமை காலத்திலே ஆரம்ப நாட்களிலே இந்த பஸ்கா பண்டிகை நடந்ததான சம்பவங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். வேதாகமத்திலே காணப்படுகிற ஒரே நிகழ்ச்சி, ஒரே காரியம் என்னவென்றால், அவர் தம்முடைய 12வது வயதில் பஸ்கா பண்டிகைக்காக அவருடைய பெற்றோர்களோடு சேர்ந்து எருசலேமுக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டார் என்று சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையினுடைய பிற்பாடுள்ள பகுதியை பார்க்கிறதான பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகைக்காக எருசலேமுக்கு அவர் தவறாமல் கடந்து சென்றார். இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகளுக்கு முன்பாக எருசலேமில் தம்முடைய சீசர்களோடு கூட சேர்ந்து சாப்பிட்ட அந்த கடைசி ராபோஜனம் ஒரு பஸ்கா போஜனமாய் காணப்பட்டது. இயேசு கிறிஸ்து தாமே ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பஸ்காவின் போது சிலுவையில் அறையப்பட்டார்.
அவரை விசுவாசிக்கிற அனைவருக்கும் மரணத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் ஒரு மீட்பை உண்டு பண்ணுகிற ஒரு மீட்பராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலியானார். இந்த பஸ்கா பண்டிகை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்தது? இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டையாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலியானது நிமித்தமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மீட்பு உண்டானது. அது தேவனுடைய கிருபையினால் உண்டானது. இந்த பஸ்கா பண்டிகை நிமித்தமாய், இந்த பலியானது நிமித்தமாய், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலியானது நிமித்தமாக அவர் கல்வாரி சிலுவையிலே சிந்தினதான அந்த மாசற்ற இரத்தத்தின் நிமித்தமாக நாம் மரணம் அடைவதற்கு பதிலாக பாவத்துக்கு எதிராக தேவனுடைய கோபத்திலிருந்தும் மீட்டு ரட்சிக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பலியானார். இவருடைய இந்த பலி நிமித்தமாக விசுவாசிகள் மரணத்திற்கு பதிலாக கிறிஸ்துவானவர் அடைந்த அந்த மரணத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அது மாத்திரமா, கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்தது நிமித்தமாக எந்த விதமான பாவமும் அறியாதவர், மாசற்றவர், குற்றமற்றவர், அவர் தேவனுடைய குமாரன் என்பதற்கு முன் அடையாளமாக இந்த பஸ்கா பண்டிகை நமக்கு காண்பிக்கிறது. இந்த பஸ்காவின் முதல் பலியாக அவர்கள் கொண்டாடப்பட்டது போல கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் பலியும் ஒரு பெரிய பலன் மிக்க ஒரு பலியாக அது மாறினது. நாட்களில் நாம் தேவாலயத்தில் கடந்து சென்று திருவிருந்து ஆராதனை ஒரு ஞாபகார்த்தமாகவும் சிலுவை மரணத்தை நினைவு கூறுவதாகவும் நாட்களை நாம் ஆசரித்து வருகிறோம். கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் உண்டாகிறதான மீட்பு விசுவாசத்தினால் ஏற்படுகிற கீழ்ப்படுதலின் அது மூலமாக நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிறது. இந்த பலியானது தேவனுடைய ஜனங்களை மீட்கும்படியாக உண்டானது. மாத்திரமல்ல, பாவத்திலும் சாபத்திலும் இந்த உலகத்தினுடைய அந்தகாரத்திலே காணப்படுகிற ஜனங்களை இந்த பலியானது பிரித்தது. இந்த பலியானது தேவனோடு கூட ஒப்புரவாக்குறது, தேவனோடு கூட ஒன்று சேர்த்தது. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, காலை பொழுதுல ஒரு வயசு கூட நம்ம தெய்வ சமூகத்துல நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீர் எனக்காய் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக நீர் பலியானீர். உடைய பலிய நிமித்தமாக என்னுடைய வாழ்க்கையில ஒரு மீட்பு உண்டானது. நான் மறிக்க வேண்டிய இடத்துல நீர் எனக்காக மறித்தீர். அந்த சத்தியத்தை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு வாரமும் தெய்வ சமூகத்திலே திருப்பந்திலே பங்கு கொள்ளுகிறார். நம்முடைய வாழ்க்கையில அந்த பந்திலே பங்கு கொள்ளும் பொழுதெல்லாம் நான் மறிக்க வேண்டிய இடத்துல எனக்காக என் ஆறுமை நாதர் மறித்தாரே என்கிறதான ஞாபகம் உள்ளவர்களாக, அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக அவருடைய பந்தியிலே நம்ம பங்கு கொள்ளுவோம். நம்ம தேவ சமூகத்துல நம்மை பரிபூர்ணமாய் நம்ம அர்ப்பணிப்போம். நமக்காய் சிந்தப்பட்ட இரத்தம், நமக்காய் பிற்கப்பட்டதான அவருடைய சரீரம். கண்பானவர்களே, இதை உணர்ந்தவர்களாக இந்த பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிறதான நம்முடைய வாழ்க்கையிலே நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இந்த பஸ்கா பண்டிகை நாம் ஆசரிப்போம். தேவ கிருபையும் சமாதானமும் உங்கள் யாவரோடும் கூட இருப்பதாக. ஜெபிக்கலாமா? நேசிக்கின்றதான எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக நீர் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பலியானீரப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் நாட்களை நினைவு கூறுகிறோம். ஒவ்வொரு நாட்களும் நீர் எங்களுக்காக பட்ட பாடுகளையும் தியாகத்தையும் நினைத்து எப்பொழுதும் அப்பா உமக்கு நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட நாங்கள் உமக்கு மகிமை செலுத்துகிற ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்கள் அவளை மீட்டு கொண்டு வந்த காரியங்களை குறித்து அவருடைய சந்ததியாருக்கு அறிவித்தது போல நீர் எங்களை மீட்டு கொண்ட ரட்சித்ததனுடைய காரியத்தை எங்களுடைய தலைமுறைகளுக்கு நாங்கள் சொல்லுகிறவர்களாக தகப்பனை அப்படி யாவரை எடுத்து கர்த்தர் பயன்படுத்துங்க. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பாதகர் நடுவில் பாவியின் நேசன்
உலகே